ஹாய் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு கல்யாண நாள் கொண்டாடுறவங்க, பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இன்றைக்கி வந்து ரீஃபண்டு கேட்டிருக்கவங்களுக்குலாம் ஒரு ஆடியோ வந்திருக்கு. அந்த ஆடியோவை நோட்டீஸ் போர்டில் கேட்காதவங்க இந்த சேனலில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஆடியோவை அப்போது கேட்டிருக்கேங்க. அதில் கேட்காதவங்க அதில் கேட்டிருக்கேங்க. எஸ்பிஓ நோட்டீஸ் பில்லுக்கு கேட்காதவங்க அதில் கேட்டிருக்கேங்க. ரீஃபண்டு வேலை பார்க்க முடியலை அப்படின்னு எல்லாம் ரீஃபண்டு கொடுத்துருப்பீங்க. திருப்பி வந்து ஃபார்ம் கொடுத்துருப்பீங்க. திருப்பி அந்த ஃபார்ம் செல்லாதுன்ட்டு சிறுபடியும் இப்போ ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதுலேருந்து அதை பற்றி தெளிவாக விளக்கம் நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கு. கேளுங்க ஆடியோவை. வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். ஆடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறீங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். குட் ஆஃப்டர்நூன் மெம்பர்ஸ். இன்னைக்கு இந்த ஆடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகே, எந்த அளவுக்கு குயிக்காக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறேன் இன்ஃபர்மேஷனை. ஏன்னா எல்லாரும் கேட்கணும், ரொம்ப லென்த்தாக போனாலும் கேட்க மாட்டேன்றீங்க. இந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் அத்தனை பேரும் சப்மிட் பண்ணிருக்கணும். ரீஃபண்டபிள் வேணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் ஆல்ரெடியே நான் ரீஃபண்டபிள் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, இன்னும் ஒர்க்கிங் வாலெட் அமௌண்ட் மட்டும் தான் ரிசீவ் ஆகல அப்படின்னாலும் அவங்களும் சப்மிட் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே, ஆல்ரெடி எனக்கு ரெண்டுமே கிடைச்சிருச்சு அப்படின்னு யாராவது இருந்தீங்கனாலும் இந்த 13 பாயிண்ட் செலக்ட் பண்ணவங்களாம் இருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், பட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்க. ஓகே, சரி, அவங்களும் பண்ணணும், அத்தனை பேருமே தான் பண்ணணும். ஓகே, ரைட். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் டவுன்லைனருக்கு கொண்டு போய் சேர்க்க அத்தனை ஆக்டிவ் மெம்பர்ஸ். நான் ரீஃபண்டபிள் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் யாராச்சும் டவுன்லைன் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. எஸ்பிஓவில் வந்து பேமெண்ட் வரணும்னா இந்த ஃபார்ம் இன்னைக்கு சாட்டர்டே, ரைட், நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக 7 days இருக்கும் இந்த ஃபார்ம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம ரீஃபண்டபிள் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ரைட், அதுவும் எப்படி பண்ண போகிறோம், அந்த ஃபார்மை ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் அந்த ரீசெண்டாக கடைசியாக யாரெல்லாம் டிசம்பர் மாதம் ஜாயின் பண்ணாங்களோ ஸோ அவங்கலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஃபார்மை ஸ்டாப் பண்ணால் தான் முடியும். ரைட், வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ கிளியராக இருக்கணும். ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் லாஸ்ட் டைமில் அவங்க இஷ்டத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க, நிறைய மிஸ்டேக் நடக்குது. ஸோ அதை உட்காந்து ஒவ்வொன்றையும் மேனுவலாக செக் பண்ணுறதுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுது. அது ஒரு பெரிய வேலையை எடுத்துகிட்டு போய் டக்குன்னு முடிக்க முடியல, அது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபார்ம் அத்தனை பேருமே சப்மிட் பண்ணணும். இது சப்மிட் பண்ணலாம் எஸ்பிஓ சைட்லேருந்து அவங்களுக்கு ரீஃபண்டபிள் கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஆல்ரெடி பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அனுப்பிட்டேன். இப்போ ஏன் பண்ணணும், நான் கரெக்டாக தான் அனுப்பியிருக்கேன், ஏன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இப்படி தான் வாங்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்புறதுல நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஓகே, நிறைய பேர் இருக்கிற இடத்துல அதிகமான மெஜாரிட்டி எந்த அளவுக்கு போகுது எஸ்பிஓ எப்பயுமே அதை தான் எடுத்துக்கும் இல்லையா. ஒரு 10% 20% பீப்பிள் பெருசாக நம்ம எடுத்துக்க போகிறது இல்லை. சரிங்களா, மோஸ்ட்லி 10% நம்ம கண்டிக்க மாட்டோம். ஒரு 20% இருந்தால் கூட பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஒரு 30% 40% மேலே ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஸோ அப்போ அதுக்கான சொல்யூஷன் என்ன யோசிப்போம். ஸோ அந்த மாதிரியான சொல்யூஷன் தான் இது. அத்தனை பேரும் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுமே 3 minutes பேசியிருக்கேன். டக்கு விஷயத்துக்கு போகலாம். ஸோ யாரெல்லாம் ஃபில் பண்ணணும், ரைட். நீங்கள் 13 பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ண மெம்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஐடி பிளாக்ல இருக்கலாம், இல்லை நீங்கள் ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ண பர்சனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ரீஃபண்டபிள் வேணும்னா கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். பயன்படுவோம். ஓகே, ரீஃபண்டபிள் வேணான்றவங்க, ஓகே சார் நான் ஆல்ரெடி தெரியாமல் கொடுத்துட்டேன், தவறுதலாக செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு வேண்டாம், என்னோட ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க, என்னோட ஐடி சஸ்பெண்ட்ல இருக்கு, பிளாக்ல இருக்கு அப்படிங்கிறவங்க ரீஃபண்டபிள் ஆல்ரெடி எடுத்தவங்க கிடையாது. அதாவது தெரிஞ்சுக்க ஆல்ரெடி எடுத்தவங்க கொடுத்தாலும் உங்களுக்கு வராது, ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க. ரைட், தெரியாமல் கொடுத்துட்டு தவறுதலாக கொடுத்துட்டு எனக்கு இன்னும் ரீஃபண்டபிளாக எதுவும் கிரெடிட் ஆகலை அப்படிங்கிறவங்க நீங்க தாராளமா ஆக்டிவேட் பண்றதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். அது எப்படி அப்படின்னா எஸ்பிஓ கேர் எல்லாருக்குமே ஷோ ஆகும். அதுல போயிட்டு அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, டாஸ்க்னு ஒன்று இருக்கும், அதர்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். வேற என்ன ஆப்ஷன் நீங்க மாத்தி செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி அதுல டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க டைப் பண்ண வேண்டியது ஒரே ஒரு லைன், ஐ அக்செப்ட் டு கண்டினியூ எஸ்பிஓ, ஐ அக்செப்ட் டு கண்டினியூ எஸ்பிஓ. இதுதான் நீங்க டைப் பண்ண வேண்டியது. ஓகே, ஐடியா நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் எஸ்பிஓல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்பிஓ கேர்ல போயிட்டு அதர்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஐ அக்செப்ட் டு கண்டினியூ எஸ்பிஓ அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஸோ இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி டியூஸ்டே வெட்னஸ்டேல இருந்து உங்க ஐடி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்டிவேட் பண்றதுக்கு தேவையானது இதுதான். ஆல்ரெடி யாராச்சும் ரீஃபண்டபிள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. சரியா, சஸ்பெண்ட்ல பிளாக்ல இருக்கு, நான் தெரியாம கொடுத்துட்டேன், இல்லை நான் செலக்ட் பண்ண இப்போ இருக்கு வேண்டாம், நாங்கள் கண்டினியூ பண்ண விருப்பப்படுறவங்களும் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்மை நான் ரீஃபண்டபிள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு ஃபில் பண்ண நினைக்கிறவங்களாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்க நேம் ஸ்டாஃப் ஐடிலாம் பாத்துங்க. உங்களுக்கு தானே உங்க ஐடி தானே, அந்த ஐடி தானே, 4 ஐடி வச்சுட்டு இருப்பீங்க, எந்த ஐடிக்கு ரீஃபண்டபிள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐடி தானா அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகே, இங்க உங்க மொபைல் நம்பர் மிஸ்டேக்கா இருக்கு, மெயில் ஐடி மிஸ்டேக்கா இருக்கு, அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணாலும் எதுவும் தேவையில்லை, கரெக்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ நீங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில மட்டும் செக் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் மட்டும் கிளியரா செக் பண்ணுங்க, கரெக்டா இருக்கா. அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், இது ரெண்டும் கரெக்டா இருக்கா
அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இருக்கும் இல்லையா, அதை மென்ஷன் பண்ணுங்க. சார் இந்த எஸ்பிஓ கொடுத்துருக்க ஐடி அந்த அதுக்கு கொடுத்துருக்க நேம் வேற, அக்கௌண்ட் நம்பர் வேற சார், கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். பட் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்னவோ, பேங்க்ல அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு என்ன பேர் இருக்கோ அந்த நேமே எங்க அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்ல போடுங்க. அது கரெக்டா இருக்கிற மாதிரி போடுங்க. ஓகே, உங்களுடைய பேன் கார்டு நம்பர் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்னவோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பேன் கார்டு நம்பர் என்னவோ அது கொடுங்க. சார் எனக்கு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ல அக்கௌண்ட் அதை தான் நான் கொடுக்குறேன். பட் ஆனால் இவருக்கு பேன் கார்டு இல்லை சார். இது ரேர் தான். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க எல்லாருக்குமே பேன் கார்டு இருக்கும். அதனால அவங்களே மென்ஷன் பண்ணிடுங்க. இன்கேஸ் இல்லைன்னா ஆல்டர்னேட் உங்க ஃபேமிலியில யாருக்கு பேன் கார்டு இருக்கோ அவங்களுக்கு கொடுங்க. தாராளமா அந்த மாதிரி கொடுக்கலாம். அவங்களுடைய பேன் நம்பரை நீங்க கொடுங்க. அதுலயுமே பேன் ஹோல்டர் நேம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் கரெக்டா மென்ஷன் பண்ணிடுங்க. அப்டேட் பேங்க் டீடைல் இது எல்லாமே இருக்கும். ஓகே, அப்டேட் பேங்க் டீடைல் போயிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, இன்கேஸ் நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்னா கரெக்டா அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அதனால அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் கிளியரா பாத்துக்கங்க. கரெக்டா இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவை தெளிவா செக் பண்ணுங்க. அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு நேம் இது மூணும் கரெக்டா இருக்கணும். சரியா? அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஐஎஃப்எஸ்சி கோட் எத்தனை தடவை சொல்ல பாருங்க. மறுபடியும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதுக்கான சான்ஸ் கிடைக்காது. அது இப்போ எத்தனை பேருக்கு ரீஃபண்டபிள் கிடைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு ரீஃபண்டபிள் ஃபைலும் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு ரீசன் நேம் மிஸ்மேட்ச் ஆகிறதுனாலயோ இல்ல அக்கௌண்ட் நம்பர்ல மிஸ்டேக் இருக்கிறதுனாலயோ ஏதாவது ஒரு ரீசனால கேன்சல் ஆயிருக்கு. கேன்சல் ஆனதுனால எனக்கு அப்படியே பெண்டிங்லேயே தான் வச்சிருக்கும். அதெல்லாம் பொறுமையாக தான் பார்த்து செக் பண்ணி போகணும். டிலே ரொம்ப டிலே ஆகும். ஆல்ரெடி எங்க டிலே தான் எல்லா பேமெண்ட் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி இன்னும் டிலே ஆகிறதுக்கான சான்ஸ் உருவாக்காதீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதுல உங்களுடைய மேல இருக்கிற பேங்க் டீட்டெயிலாம் கரெக்டா செக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது. அது இங்க இருக்கிற அத்தனை பாயிண்ட் டிக் பண்ணணும். எப்படி அத்தனை பாயிண்ட் டிக் பண்ணணும் எல்லாத்தையுமே பொறுமையா எப்படி ரொம்ப பொறுமையா உட்காந்து படிச்சு பாருங்க. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிங்க. ஒன்னும் அவசரம் இல்லை. 7 days 7 நாள் டைம் இருக்கு. பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு பாயிண்டா படிச்சு பார்த்து அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்க. ஓகே, சோ கிளியரா கொடுத்துருப்பாங்க. மொத்தம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே கிளியரா உட்காந்து என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்க. சோ இதில் நம்ம மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, டக்குனு சார் சொல்லுங்க சார் எவ்வளவு சார் டிடக்ஷன் ஆகும்? as usually 18% மட்டும் தான். வேற எந்த டிடக்ஷன் நம்ம ஆல்ரெடி அந்த பட்ஜெட்ல முடிச்சிட்டோம். பிடிக்கலாம்னு நினைச்சதுக்கு அப்புறம் சோ நிறைய பேருடைய ரிக்வஸ்டா இருந்ததுனால நம்ம அதை அக்செப்ட் பண்ணியாச்சு. எதுவும் வேற எந்த டிடக்ஷன் கிடையாது. ஒன்லி ஜிஎஸ்டி டிடக்ஷன் மட்டும் தான். சோ இதையுமே நம்ம ஆல்ரெடி சொன்னதான். சோ நான் பே பண்ணது 18% போயிடுது. ஒர்க் பண்ண பேமெண்ட் வரும்போது அந்த பேமெண்ட் இந்த 18% ஈக்குவல் பண்ற அளவுக்கு இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்ல அதுவுமே ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னா இந்த 18% உங்களுக்கு சேர்த்து கிரெடிட் பண்ற மாதிரியான ஆப்ஷன் கண்டிப்பா நாங்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, சோ ஆல்ரெடி சொன்ன அதே பாயிண்ட்ஸ் தான். மத்தபடி as usual டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் டீடைலா ஒரு 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உட்காந்து டீடைலா படிச்சு பாருங்க. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இதை ஃபில் பண்ண டேட்ல இருந்து ஓகே, இந்த ஃபார்மை ஃபில் பண்ண டேட்ல இருந்து நம்ம சைடுல இருந்து அதை அப்ரூவல் பண்ணுவாங்க. ஓகே, சோ எனக்கு தெரிஞ்சு நீங்க நம்ம சாட்டர்டே ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா சாட்டர்டேல இருந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒரு 2 to 3 டேஸ்ல எனக்கு தெரிஞ்சு செக் பண்ணி அப்ரூவலுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. சோ மூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து 30 டேஸ்ல இருந்து 60 ஒர்க்கிங் டேஸ் 30 to 60 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்க பேமெண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். சார் 3 மாசத்துக்கு வராதுன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. அப்ப ரெகுலரா நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணலன்னு அர்த்தம். 3 மாசத்துக்கு அப்புறம் தான் போட்டதா முடிவு பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேருடைய பிரச்சனைகள் ரைட் நிறைய இஷ்யூஸ் கிரியேட் ஆனதுனால அந்த ரிக்வஸ்டையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? மேனேஜ் பண்ணிக்கலாம். எஸ்பிஓ ஹேண்டில் பண்ணணும். இது எஸ்பிஓ உண்டான பிரச்சனை. அது மக்கள் அந்த அளவுக்கு அதுல ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. எஸ்பிஓ ஹேண்டில் பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு நம்ம. சோ யாருக்கும் எந்த டிடக்ஷனும் பெருசா எக்ஸ்ட்ரா 18% டிடக்ஷனோ இல்ல ரொம்ப 30 டேஸ் 3 மந்த்ஸ்க்கு மேல வெயிட் பண்ண வைக்கிறதோ அதெல்லாம் வேண்டாம். நம்ம as usual போட ஆரம்பிச்சலாம் அப்படிங்கறதா. சோ அதனால மினிமம் 30 டேஸ் மேக்ஸிமம் 60 ஒர்க்கிங் இதெல்லாம் ஒர்க்கிங் டேஸ்ங்க. சரியா? சோ அந்த ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் அப்படிங்கறதா. சோ இதுல எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் இருக்காது. ஓகே, இத நம்ம நேரடியா சப்மிட் பண்ண போறோம். சோ டீலிகேட் டீம் கூட. அதனால இதுல எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நாங்க மேக்ஸிமம் டேட் தான் கொடுத்திருக்கோம். 60 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள கண்டிப்பா நாங்க முடிச்சிருவோம். சோ நீங்க சப்மிட் பண்ணி இப்ப நெக்ஸ்ட் சாட்டர்டே நம்ம ஸ்டாப் பண்ணணும். என்னைக்கு ஸ்டாப் பண்றோம்ன்றது நீங்க நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணாலே தெரியும். சரியா? அதுல இருந்து அந்த டேட்ல இருந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். அங்கே காமிக்கும் பெண்டிங் காமிக்கும். அது அப்ரூவ்டு மாறிடும். அப்ரூவ் ஆன டேட்ல இருந்து 30 to 60 ஒர்க்கிங் டேஸ்ல கிரெடிட் ஆயிடும். சரிங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் மைண்ட்ல வச்சுங்க. அடுத்து வேற இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். சோ மத்தெல்லாம் ஜெனரலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் தான். ஓகே, சோ இந்த ஃபார்ம் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ அடுத்த இந்த 60 டேஸ்க்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது எங்களோட ரிக்வெஸ்ட். அது ஒரு கண்டிஷனாவே கொடுத்திருக்கோம். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அது சம்பந்தமா கேட்கணும்னா கான்டாக்ட் பண்றதுக்கான ஒரே ஆப்ஷன் எஸ்பிஓ கேர் மட்டும்தான். இனிமேல் எல்லா விஷயத்துக்கும் எஸ்பிஓ கேர் மட்டும் தான் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் குரூப்ல கேட்கறது, பிரைவேட் மெசேஜ்ல கேட்கறது, எனக்கு தெரிஞ்ச எல்லா மெயிலுக்கு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, சோ மெயில் எல்லாம் உட்காந்துட்டு இவ்வளவு லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துல ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடிய மாட்டேது. அவ்வளவு மெயில்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ நிறைய போட்டங்களே மறுபடியும் போட்டுருக்கீங்க. உட்காந்து ஒவ்வொன்றையும் செக் பண்ண வந்து ஒரே ஆள் கம்பல்சரி 2 to 3 மெயில் போடுறாரு ஒரே விஷயத்துக்கு. அவர் இன்னைக்கு மெயில் போட்டானா இன்னைக்கு ரிப்ளை வந்தோன்னு எதிர்பார்க்கறாரு. நம்ம 4 days 5 days பின்னாடியே தான் போயிட்டு இருக்கோம். அவ்வளவு பெண்டிங் இருக்கு. சோ அது வேண்டாம். ஓகே, சோ எஸ்பிஓ கேர் கொஞ்சம் குயிக்காவே முடியுது. சோ 1 or 2 days குள்ளே முடிஞ்சிருது. அதனால நம்ம எஸ்பிஓ கேர் மட்டுமே பயன்படுத்தும். நீங்க ரீஃபண்டபிள் ரிலேட்டடா என்ன क्वेश्चंस கேட்கறதா இருந்தாலும் உங்களுக்கு எஸ்பிஓ கேர் அவைலபிலிட்டி இருக்கும். சோ நீங்க அந்த क्वेश्चन கேட்கலாம். அந்த क्वेश्चन கேட்டீங்கன்னா அங்க கண்டிப்பா ஆன்சர் வரும். அங்க ஆன்சர் வராது யாருக்குமே இருக்காது. ஏன்னா அன்வான்டட் क्वेश्चन இருந்தா அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர சோ ஆன்சர் வராத எந்த क्वेश्चनமே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும் கண்டிப்பா. ஓகே, அதனால எஸ்பிஓ கேர்ல மட்டும் தான் உங்க क्वेश्चंस என்னைக்கு பேமெண்ட் வரும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு 30 to 60 ஒர்க்கிங் டேஸ். அதுக்குள்ள உங்களுக்கு கிரெடிட் ஆகல அப்படின்னா அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஒரே ஆப்ஷன் எஸ்பிஓ கேர் மட்டும் தான்.
மற்றவங்க உட்காந்து சும்மா நோண்டிட்டே இருக்காங்க, குரூப்ல போட்டுட்டே இருக்காங்க. இன்னும் இது வரல, எனக்கு வரல, எனக்கு எப்போ வரும், எனக்கு எப்போ வரும், ரீஃபண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எஸ்பிஓ நியூ ஒர்க்கர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அட் சேம் டைம் உங்களுடைய இஷ்யூஸையும் சால்வ் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு ஆப்ஷன்ஸை ஸோ நம்ம முன்னாடி கொடுத்துடலாம். 3 மாசம் வெயிட் பண்ண வச்சோம்னா அது இங்கே போகும். ஸோ அதுக்குள்ளவே அவங்களுக்கு கிளியர் ஆகிடணும் அப்படிங்கிறது சைட் பை சைடு அவங்களுக்கும் கிளியர் ஆகணும், பழைய பெண்டிங்ஸும் கிளியர் ஆகணும், வித்ராவலும் நியூ வித்ராவலும் ஸ்டார்ட் பண்ணணும், ஓல்டு வித்ராவலும் கிளியர் ஆகணும், எல்லாமே முடிவு பண்ணியிருக்கும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது கிளியரா நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட ரிக்வஸ்ட். ஸோ அதை ஃபாலோ பண்ணாம விடாதீங்க அப்படிங்கிறதா. ஓகே, கிளியரா ஃபாலோ பண்ணி நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோமோ அதை ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்மை இனிமேல் ஃபில் பண்ணலாம். ரைட், லாஸ்ட் டைம் இந்த ஃபார்ம் நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் ஃபார்ம் கொடுத்த உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறீங்க, அது எல்லாமே டெலிட் ஆகும். எவ்ரிதிங் எல்லாமே டெலிட் பண்ணியாச்சு. டெலிட் ஆகலாம், டெலிட் பண்ணியாச்சு. நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா பெண்டிங்ல காமிக்காது உங்களுக்கு. டெலிட் ஆயிருக்கு, மறுபடியும் நீங்க ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஓகே, என்ன நினைச்சீங்க கொஞ்சம் டிராஃபிக்காக பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்க, அது கிடையாது. ஸோ இது அந்த அளவுக்கு டிராஃபிக் கிரியேட் ஆகாது. ஓகே, நம்ம ரெகுலர் டாஸ்க் மட்டும் தான் இந்த மாதிரி டாஸ்க் வித்ராவல் ரிக்வஸ்ட் இது மட்டும் தான் இந்த மாதிரி டிராஃபிக் கிரியேட் ஆகும். மேபி இன்னைக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இன்னைக்கு நான் மேபி இன்னைக்கு அந்த மாதிரி டிராஃபிக் கிரியேட் ஆக கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நோ ப்ராப்ளம், பொறுமையா வெயிட் பண்ணி எல்லா பாயிண்ட்டையும் படிச்சு பார்த்துட்டு எல்லா பாயிண்ட்டும் டிக் பண்ணணும். ஒரு பாயிண்ட் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது, அப்பதான் உங்களுக்கு சப்மிட்டே ஆகும். ஸோ எல்லா பாயிண்ட்டும் டிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாட்டர்டேல இருந்து 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள அது அப்ரூவல் ஆகிடும். ஸோ அப்ரூவல் ஆனது 30 to 60 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள நீங்க என்ன பேங்க் டீடைல் நீங்க கொடுத்துருக்கீங்க, பேங்க் டீடைல் கரெக்டா இல்ல அப்படின்னா அப்டேட் பேங்க் டீடைல் மூலமா அப்டேட் பண்ணீங்க. அந்த பேங்க் டீடைலுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க பே பண்ண அமௌண்ட் வந்துரும். அந்த பேமெண்ட் வந்ததுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு இந்த பேமெண்ட் கிரெடிட் ஆனதும் இந்த இடத்துலவே இப்போ உங்களுக்கு என்ன மெனு இருக்கும் பாத்தீங்கன்னா எஸ்பிஓ கார்டு இருக்கும், எஸ்பிஓ கார்டு ஸ்டேட்டஸ் இருக்கும், ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் இருக்கும், அப்டேட் பேங்க் டீடைல். சரிங்களா, இந்த அப்டேட் பேங்க் டீடைலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா அது மறைஞ்சிரும். ரைட், சோ அப்ப பேலன்ஸ் 3 மெனு மட்டும் தான் இருக்கும். சோ அடுத்ததா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆன உடனே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட்லயே வந்துரும். பிளஸ் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மெனு வந்துரும். உங்களுக்கு ப்ரூஃப் சப்மிட் பண்றதுக்கான மெனு வந்துரும். ரீஃபண்ட் ப்ரூஃப் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்ததுமே நீங்க அப்லோட் பண்ணிக்க முடியும். பிளஸ் அதுவும் இல்லாத நாங்க உங்களுக்கு பிரைவேட்டா ஒரு மெசேஜ்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ இல்ல மெயில் ஏதாவது ஒரு மெத்தட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுவும் பாசிபிலிட்டி இருக்கு. ஏன் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லனா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் நிறைய போகிறதுனால மேபி அதிகமா போச்சுன்னா ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மெசேஜோ எஸ்எம்எஸோ வாட்ஸ்அப் மெசேஜஸா இருக்கட்டும் இல்ல மெயிலா இருக்கட்டும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்காம சொல்றோம். ஸோ ரெகுலரா நீங்க நோட்டீஸ் போட பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். பட் கண்டிப்பா பிரைவேட்டா கொடுக்கறதுக்கான வேலை கண்டிப்பா நாங்க செய்வோம். பிரைவேட்டா உங்களுக்கு இன்னைக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துவோம். ஓகே, ஸோ இந்த மெத்தட்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த ரீஃபண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. மண்டே ஒர்க் ஸ்டார்ட் பண்றதா சொல்லி இல்லையா. ஸோ மண்டே நம்ம எப்படி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம், என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக நான் மண்டே அப்டேட் பண்றேன். ஸோ மண்டே என்ன டைமுக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் மண்டே அப்டேட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.